சப்போஸ் 2 அயர்ன் ராட் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஒரு 2 அயர்ன் ராட் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதோட லென்த்து 3 மீட்டர். இதோட லென்த் எவ்வளோனா 3 மீட்டர். இதோட லென்த் எவ்வளோனா 2 மீட்டர். எக்ஸாம்பிளுக்கு தான். அண்ட் இதோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு 3 கேஜி. ஓகேவா? 3னே வச்சுப்போம். அண்ட் இதோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா எவ்வளோ 2 கேஜி. இப்போது இது என்னது ஆக்சுவலாக லென்த்து மாஸ்ன்றது எல்லாம் ஸ்கேலார் குவான்டிட்டி, ரைட்டா? இது எல்லாமே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போது நான் 2 ஸ்கேலார் குவான்டிட்டியை ஆட் பண்ணும்போது 3 மீட்டர் இதோட டோட்டல் லென்த் 2 ராடி நான் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ லென்த் வரும்னு கேட்டால் நான் என்ன பண்ணணும், 3 மீட்டர் ப்ளஸ் 2 மீட்டர் ஆட் பண்ணி 5 மீட்டர் அப்படின்னு சொல்கிறேன், ரைட்டா? இன்கேஸ் எனக்கு மாஸ் தேவைன்னா 3 கேஜி ப்ளஸ் 2 கேஜி 5 கேஜி அப்படின்ட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்கேலாரை நான் ஆட் பண்ணுறதுன்றது எனக்கு ஈஸி, கரெக்டாக? அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இதுக்கான மெட்ரிக் என்னவோ, அதாவது லென்த்னா நம்ம லென்த்து கூட தான் இது பண்ண முடியும், ஓகேவா? லென்த்தோட ப்ராப்பர்ட்டி அது கூட தான் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். லென்த் எடுத்துகிட்டு போய் மாஸ் கூட ஆட் பண்ண முடியாது. 3 மீட்டர் 2 கேஜி ஆட் பண்ண முடியாது. அது கரெக்டாகவும் இருக்காது, ரைட்டா? சரி, ஓகே. இப்போது ஸ்கேலாரை நான் ஆட் பண்ணுறன்றது எனக்கு ஈஸியாக இருக்குது. 3 மீட்டர் 2 மீட்டர். இப்போது வெக்டாரை நான் ஆட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு வெக்டார், இது வந்து ஏ வெக்டார்னு வச்சுப்போம், ஓகேவா? அண்ட் இது ஒரு வெக்டார், இது வந்து பி வெக்டார். இப்போது இதை நான் எப்படி ஆட் பண்ணுறது? எதுவுமே இல்லை. ஏ வெக்டார் ஒன்று இருக்குது, பி வெக்டார் ஒன்று இருக்குது. இதை எப்படி நான் ஆட் பண்ணுறது? ஸோ அப்போது இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? 2 வெக்டாரை எப்படி அடிஷன் பண்ண போகிறோன்ட்டு. சரி, ஓகே. இப்போது ஒரு வெக்டார் ட்ரா பண்ணுறேன் நான். இங்கே ட்ரா பண்ணவா? ஸோ ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த வெக்டார் நான் என்னன்னு சொல்கிறேன்னா ஏ வெக்டார் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வெக்டாரை ஏ வெக்டார்னு சொல்கிறேன். எவ்வளோ மார்க் ஈஸியாக போட்டுப்போம். ஓகே, ஏ வெக்டார். அண்டு இன்னொரு வெக்டார் ட்ரா பண்ண போகிறேன். அந்த வெக்டார் என்னென்னா பி வெக்டார். வெயிட் a minute. ஓகே, ஷார்ப்பாக வரைஞ்சால் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன், வரமாட்டேங்குது. சரி, ஓகே. இன்னொரு பி வெக்டார் ட்ரா பண்ணுறேன். பட் இன்னொரு பி வெக்டாரை நான் வந்து ஜாயின் பண்ணும்போது, வேற ஒரு பி வெக்டாரை ஜாயின் பண்ணும்போது அந்த பி வெக்டார் இது வந்து என்ன சொல்லுவோம்னா டெய்லுன்னு சொல்லுவோம், இது ஹெட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வெக்டார் இங்கே இருக்குன்னா இதை வந்து என்ன சொல்லணும்னா ஹெட்டுனும், இதை வந்து டெய்ல்னு சொல்லுவோம். தளபதி, சாரி, தலை வால், ஓகேவா? ஸோ அப்போது நான் இன்னொரு வெக்டாரை ஆட் பண்ணும்போது அந்த இன்னொரு வெக்டாரோட டெய்ல், இன்னொரு வெக்டாரோட வால் இருக்குது பார்த்தியா, அதை எடுத்துகிட்டு வந்து நான் எந்த வெக்டார் கூட ஆட் பண்ண போகணும் அதோட தலைகிட்ட வைக்கணும், ஓகேவா? ஸோ அப்போது இன்னொரு வெக்டார் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், இங்கேருந்து ஆரம்பிக்கும். சாரி, ஓகே. ஸோ இன்னொரு வெக்டார் இங்கேருந்து ஆரம்பிக்கும். இந்த வெக்டார் நான் என்னன்னு சொல்கிறேன்னா பி வெக்டார் அப்படின்னு சொல்கிறேன். புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே எழுதுறதை விட இங்கே எழுதுவோம் பி வெக்டார். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கான ரிசல்டன்ட் வெக்டார், இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு ரிசல்டன்ட் வெக்டார் இங்கே வரும்னா கவனிங்க, ரிசல்டன்ட் வெக்டார்ன்றது ஆக்சுவலாக இந்த பிளேஸில் வரும். இதோட டெய்லும் இதோட ஹெட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரிசல்டன்ட் வெக்டார்ன்றது இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ இதை நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஆர் வெக்டார், ஓகேவா? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனால தானே எனக்கு அது வந்தது. அப்போது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு ஒரு 2 வெக்டார் நான் ஆட் பண்ணும்போது அதுக்கான ரிசல்டன்ட் வெக்டார் எனக்கு தெரியணும்னா நான் இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஆரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் இந்த ஆருக்கான ரிசல்டன்ட் வெக்டாருக்கான மேக்னிடியூட் என்ன? ஒரு வெக்டார் எடுத்துட்டா அதுக்கு மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷன் இருக்குல்ல, அதுக்கான மேக்னிடியூட் என்ன அண்ட் டேரக்ஷன் என்ன, அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஓகே, ஸோ மேக்னிடியூட்னு பார்க்கும்போது இதுக்கான வேல்யூன்னு பார்க்கும்போது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம போட்ட டயக்ராம்லேயே கொஞ்சோண்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். எவ்வளோனா கொஞ்சோண்டு, அதாவது இந்த ஏ வெக்டார் இருக்குல்ல இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். அண்டு இதை நான் இன்னும் கொஞ்சம் சைடாக போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். பட் ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஜாயின் பண்ணுறேன், ஓகேவா? 2 வெக்டாருமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அண்டு இதுக்கான வேல்யூ இதை நான் என்ன சொல்கிறேன்னா ஓ, அண்டு இது வந்து ஏ, இந்த பாயிண்ட் என்னென்னா என்னு, அண்ட் இந்த பாயிண்ட் என்னென்னா பி, ஓகேவா? ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா இங்கே உருவாகுதுல ஒரு ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா தீட்டா, அண்டு இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? இப்போது இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு இந்த ஆருக்கான மேக்னிடியூட் வேணும், ஓகேவா? இந்த ஆருக்கான மேக்னிடியூட் வேணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஓஎன்னும் என்பியும் தெரியணும், ஓகேவா? ஓஎன்னும் என்பியும் தெரியணும். பட் இங்கே ஒரு சிக்கல் என்னன்னா ஓஎன்னை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு ஏ வெக்டார் மட்டும்தான் இருக்குது,
இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் ஆட் பண்ணல, அதுக்கான வேல்யூ என்னன்னு தெரியல. அதே தான் இங்கேயும். இங்கே பிஎன்னுக்கான வேல்யூ என்னன்னே எனக்கு தெரியல. புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பிஎன்னுக்கான வேல்யூ என்னன்னே எனக்கு தெரியல. அதே போல் இங்கே ஏஎன்னுக்கான வேல்யூ என்னன்னு தெரியல. அது தெரிஞ்சால் தான் நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஆரோட மேக்னிடியூட். ஆரோட மேக்னிடியூடுன்றது ஆக்சுவலாக என்ன, ஆர் வெக்டார் இல்லை, ஆர் என்னவாக இருக்கும், ஆர் என்னவாக இருக்குன்றது தான் நமக்கு கேள்வி. ஓகேவா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது நமக்கு தெரியும் எனக்கு இந்த ஆப்போசிட் வேல்யூ மட்டும் வேணும். இதில் இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா பி வெக்டார்ன்றது ஹைப்போடெனியூஸ். ஓகேவா? இது ஆப்போசிட்டில் இருக்குது, இது அட்ஜசன்ட்டில் இருக்குது. இப்போ எனக்கு ஆப்போசிட் வேல்யூ மட்டும் வேணும்னா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஆப்போசிட் பை ஹைப்போடெனியூஸ் எதுக்கு வரும், சைன் தீட்டாக்கு வரும். ரைட்டா? அப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன இருக்குது, பிஎன் இருக்குது. ரைட்டா? இப்போ பிஎன் பை அட்ஜசன்ட் சைடில், சாரி ஹைப்போடெனியூஸ் சைடில் பி வெக்டார் இருக்குது. ஸோ பி. ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு தேவை என்ன, பிஎன் மட்டும்தான் தேவை. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டெய்ல இதை பண்ணுறோம். ஓகே. ஸோ பிஎன் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. ரப்பான பிளேஸ் ஒரு மாதிரி இருக்குதுன்னு. சரி, ஓகே, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். நெக்ஸ்ட்டு ஏஎன், இந்த வேல்யூ எனக்கு தெரியணும். ஓகேவா? இது ஆக்சுவலாக அட்ஜசன்ட் சைடில் இருக்குது. அட்ஜசன்ட் சைடை கவர் பண்ணுற மாதிரி எனக்கு எது வரும்னா காஸ் தீட்டா தான் வரும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஏஎன் பை ஹைப்போடெனியூஸ் பி. ஓகேவா? ஸோ அப்போது ஏஎன் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா. அப்போ எனக்கு இதுக்கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுது, வேறு கலரில் எதுவா, இதுக்கான வேல்யூ பி சைன் தீட்டா, இதுக்கான வேல்யூ பி காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கான வேல்யூ எனக்கு தெரிஞ்சது. இப்போ நான் ஆட் பண்ணுறதுன்றது எனக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? இப்போ நான் ஆட் பண்ணுறதுன்றது ஈஸியாக இருக்கும். என்னன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இப்போது இதை என்ன ரப் பண்ணிடுறேன். ஓகே, அது வேறு கலரில் இருக்குது. சரி, ஓகே. இப்போது எனக்கு இந்த சைடு மட்டும் வேணும். ஓபி தானே வேணும், இதோட மேக்னிடியூட் தான் வேணும். அப்போது பித்தாகரஸ் தியரம் படி ட்ரையாங்கிள் ஓபிஎன் நம்ம எடுத்தால், இங்கே எழுதுறேன் ட்ரையாங்கிள் ஓபிஎன். இந்த ட்ரையாங்கிள் நான் எடுக்கும்போது என்ன வருதுன்னா ஓபி ஸ்கொயர் பி ஸ்கொயர் இல்லை, மொத்தமாக ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் என்பி ஸ்கொயர் ஆர் பிஎன் ஸ்கொயர், உங்கள் விருப்பம் தான். ஓகேவா? பிஎன் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஓஎன்னுக்கான வேல்யூ என்ன, ஆக்சுவலாக ஓபிக்கான வேல்யூ போட்டுரும். ஓபிக்கான வேல்யூ என்ன, ஆர் வெக்டார். ஓகேவா? அப்போது ஆர் ஸ்கொயர், எனக்கு ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் அப்படி இங்கே வந்தோன்னா ஓஎன்னுக்கான வேல்யூ ஏ ப்ளஸ் நான் இதை ஆட் பண்ணணும், பி காஸ் தீட்டா ஆட் பண்ணால் தான் இது ஹோல் வேல்யூ கிடைக்கும். ரைட்டா? அப்போது ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன்னுக்கான வேல்யூ பி சைன் தீட்டா. அப்போ பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இதை நான் ஸ்கொயர் பண்ணால் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி வரும். ரைட்டா? அப்போது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ 2ab காஸ் தீட்டா, 2ab, பின்ற இடத்துல தான் காஸ் தீட்டா இருக்குது. ஓகேவா? அப்போ பி காஸ் தீட்டான்னு வரும். 2ab காஸ் தீட்டா ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் இங்கே பி ஸ்கொயர் காஸ் தீட்டா இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் காஸ் தீட்டா இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் சைன் தீட்டா இருக்குது. இப்போ நான் இதில் வந்து பி ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கலாம். ரைட்டா? அப்போது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. ரைட்டா? ஸோ 2ab காஸ் தீட்டான்னு இருக்குது. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நான் என்ன எழுதலாம், இங்கே எதுவா ஒரே பேஜில் முடிச்சிடும். ஓகேவா? ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை 1ன்னு எழுதலாம். ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ மீதி என்ன இருக்கும், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எனக்கு தேவை என்ன, ஆக்சுவலாக ஆரோட வேல்யூ தான் தேவை. இங்கே ரப்பன்ட்டுனா ஓகே, எனக்கு ஆக்சுவலாக ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் என்னன்னு தான் தேவை, ஆர் ஸ்கொயர் இல்லை. அப்போது ஆர் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் இங்கே என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் வந்துருமா. ஸோ அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியாது, ஏன்னா இங்கே காஸ் தீட்டா இருக்குது. வெறும் ஏபி மட்டும் இருந்தால் தான் நீங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னா ஆக்சுவலாக ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட் என்னன்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட். இப்போது நான் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ வேல்யூ வருதுன்னு தெரிஞ்சது. அது எந்த டேரக்ஷனில் போகும், ஒரு வெக்டார்னு பார்க்கும்போது இந்த ரிசல்டன்ட் வெக்டார்னு பார்க்கும்போது அதுக்கு டேரக்ஷனாக இருக்குன்னு தெரியல. நீங்கள் சொல்லலாம் இந்த டேரக்ஷனில் போகுது பார்த்தாலே தெரியுதுன்ட்டு, அது ஆக்சுவலாக அப்படி இல்லை. பட் நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், எந்த ஆங்கிளில் போகுது, இந்த ஆல்ஃபா எந்த ஆங்கிளில் போகுதுன்ட்டு நமக்கு தெரியணும். ஓகேவா? ஓகே.
ஸோ அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, இங்கே நான் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு போட்டல. ஆக்சுவலாக ஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்னது, ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், ரைட்டா? அப்போது இங்கே கூட எழுதுறேன், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு என்ன தேவை, ஆக்சுவலாக இந்த ஆங்கிள் தான் தேவை. நான் என்ன சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஆங்கிள் தான் தேவை. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு அது எந்த டேரக்ஷனில் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் தேவை. அப்போது நான் இந்த ஆங்கிள் பார்க்கும்போது எனக்கு ஆப்போசிட்டில் பி சைன் டீட்டாக்கான வேல்யூ இருக்குது, அட்ஜசென்ட்டில் ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டாக்கான வேல்யூ இருக்குது. அப்போது நான் இது ரெண்டுத்தையும் இது பண்ணாலே டேன் டீட்டா படி போட்டாலே எனக்கு ஆன்சர் கிடச்சிரும், ரைட்டா? எனக்கு ஆங்கிள் கிடச்சிரும். ஓகேவா? அதாவது இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது, எனக்கு இந்த இதுவும் இல்லை. பட் எனக்கு டேன் டீட்டா வேணும்னா நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எய்தர் காஸ் டீட்டா ஆர் சைன் டீட்டா ரெண்டுத்தையும் போட்டு, இங்கே ஒரு 2 மட்டும்தான் இருக்குது, இதுக்கான வேல்யூ தெரியல, இதுக்கான வேல்யூ தெரியலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டேன் காஸ் டீட்டா சைன் டீட்டா போட்டு இதுக்கான ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சா தான் என்னால் டேன் டீட்டாக்கான வேல்யூ என்னன்னு தெரியும். ஏன்னா டேன் டீட்டான்றது ஆப்போசிட் பை அட்ஜசென்ட், ரைட்டா? அப்போது என்கிட்ட ஆப்போசிட் வேல்யூ இருக்குது, அட்ஜசென்ட் வேல்யூ இருக்குது. அப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணாலே எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பிஎன், ஆப்போசிட் என்ன இருக்குது, பி சைன் டீட்டா இருக்குது. ஸோ பி சைன் டீட்டா பை கீழே ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டா. ஸோ ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டா. ஓகேவா? எனக்கு ஆக்சுவலாக என்ன தேவை, டீட்டா வேல்யூ ஆல்ஃபா மட்டும்தான் தேவை. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் டீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டா. ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னா டேரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.1 கொடுத்துருப்பாங்க, சிம்பிளாக தான் இருக்கும், அது பாருங்கள், புரியும். ஓகேவா? புரியலனா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது 2 வெக்டார் இருக்கும்போது நம்ம இப்படி ஆட் பண்ணலாம், ரப்பாகிட்ட போது 2 வெக்டார் இருக்கும்போது நம்ம இப்படி ஆட் பண்ணலான்ட்டு உங்களுக்கு தோணுது. ஓகேவா? இன்கேஸ் நான் இப்போ டயக்ராம் மாறிடுறேன். அது எப்படி இருக்குன்னா, இது ஒரு வெக்டார் அண்டு இதோட ஹெட்லேருந்து இன்னொரு வெக்டார், இதோட ஹெட்லேருந்து இன்னொரு வெக்டார், இதோட ஹெட்லேருந்து இன்னொரு வெக்டார் அண்ட் இன்னொரு வெக்டார். இப்போது இங்கே எத்தனை வெக்டார் இருக்குது ஆக்சுவலாக? ஏ பி 2 சி, அது சாரி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, பட் நீட் அட்டன் பண்ண போனீங்கன்னா, நீட் எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அதை அட்டன் பண்ண போனீங்கன்னா மேபி இது மாதிரி சிம்பிளான கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு எனக்கு ரிசல்டன்ட் வெக்டார் கேட்குறாங்க. இதோட ரிசல்டன்ட் வெக்டார் நான் 4த்தையும் ஆட் பண்ணுறேன், 5 வெக்டார் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ ரிசல்டன்ட் வெக்டார் வரும்னு. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஸோ இப்போது இதுக்கான ரிசல்டன்ட் வெக்டார்ன்றது இங்கே ஆரம்பித்து இங்கே வந்துடும். ஓகேவா? இங்கே ஆரம்பித்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு இதான் முக்கியம், ஆறுன்றது இங்கே வந்துடுது, இது டோட்டலாக 6. நெக்ஸ்ட்டு இந்த ரிசல்டன்ட் வெக்டார் இங்கே ஒன்று கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்மெட்டே வந்துட்டு பாருங்க. ஸோ நான் அப்போ இதுக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஆர் கிடச்சிரும், ரைட்டா? ஸோ இந்த ஆரை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒன்று வரீங்க. ஸோ அப்போ திரும்பி இது ஒரு ட்ரையாங்கிளாக மாறிடுது. அப்போ இங்கே ஒரு ஆர் கிடச்சிரும். திரும்பி இந்த ஆரை வச்சுட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரைச்சா அகைன் இங்கே ஒரு ஆர் கிடச்சிரும். ஸோ இந்த ஆரும் அண்ட் இந்த ஒரு வெக்டார் இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளாக மாறிடும். ஸோ நமக்கு டோட்டல் ரிசல்டன்ட் வெக்டார் என்னன்ட்டு தெரிஞ்சிடும். சிம்பிளாக இருக்கா? எஸ், அதான் ஃபிசிக்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ புரியும் நினைக்கிறேன். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன் செகண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதிலே வந்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லலாம், ஒரு டவுட்ஸ் கேட்கலாம், கிளாரிஃபை பண்ணுவேன். ஒன் செகண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, சைனிங் ஆஃப்.